எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அந்த எக்ஸாமுக்கான மிக முக்கியமான வீடியோ இது. ஸோ எதனால் முக்கியமான வீடியோ அப்படின்னா, நிறைய பேர் இப்போ குரூப் 4 எழுதி முடிச்சிருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் பாஸ் அப்படின்றது வந்திருக்கும், இல்லை ஜஸ்ட் ஃபெயில் அப்படின்றது வந்திருக்கும், இல்லை நான் ஓரளவு நல்லா பண்ணியிருக்கிறேன், ஒரு 173-4 வருது அப்படின்னு சிலர் இருப்பீங்க, இல்லை எனக்கு 150 தான் கிராஸ் பண்ணுறேன் அப்படின்னு இருப்பீங்க. ஸோ யாரெல்லாம் 150+ அப்படின்றத எடுத்திருக்கீங்களோ, ஸோ அவங்க மேற்கொண்டு படிக்கிறது எப்படி அப்படின்றதுக்கான ஸ்டடி பிளான் இந்த வீடியோ. ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்னா, நான் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது முன்னாடியே நம்ம போட்டிருந்தோங்க, சிலபஸ் அப்படின்றது போட்டிருந்தோம், எப்படி டெஸ்ட் ஷெட்யூல் இருக்கும் அப்படின்றது போட்டிருந்தோம். முன்னாடி தமிழில் போடல, இப்போ வந்து அந்த வீடியோ வந்து அந்த பார்ட் வந்து தமிழில் போட்டிருக்கு. அதை பற்றியான எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குங்க. ஸோ அது இல்லாமல் இப்போ இந்த குரூப் 4 நடந்த எக்ஸாமில் ஸ்கூல் புக்லேருந்து என்ன வந்துச்சு அப்படின்றதுக்கும் ஒரு பார்ட் இது, சரிங்களா? இந்த பிடிஎஃப்பும் நான் டெஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இதில் வந்து மோஸ்ட்லி நம்மளுடைய ஸ்கூல் புக்கிலேருந்து தான் தமிழில் 93 கேள்விகள் வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ எடுத்திருக்காங்க, சரிங்களா? பாருங்கள், கொஸ்டின் வைஸ் கூட எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றத போட்டிருக்காங்க. நாங்கள் பண்ணது இல்லைங்க. ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட் அனுப்பின ஃபார்வர்ட் தான். இது ரொம்ப நல்லா இருந்தது. எந்த பார்ட் எந்த பகுதியிலேருந்து வந்தது அப்படின்ற வரைக்கும் எடுத்து போட்டிருக்காங்க. வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரும். இந்த ஸ்கூல் புக்கில் நம்ம எப்படி படிக்கணும், எந்த பார்ட்லேருந்து இவங்க கேள்வி கேட்குறாங்க அப்படின்ற அளவுக்கு நமக்கு வந்து தெரியும். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் பாஸ் பண்ணி பாருங்கள், இல்லை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். என்னென்னா இதெல்லாம் வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்றதுக்கு நமக்கு தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இதெல்லாமே, சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ ஜிஎஸ் பார்ட் கூட பாருங்கள். ஜிஎஸ் பார்ட்டும் நிறைய கொஸ்டின் 11th 12th புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்போ குரூப் 4 அப்படின்றது 10th ஸ்டாண்டர்ட் அளவுக்கு உண்டான ஒரு எக்ஸாம். அதுலேயே வந்து 11th கேட்டிருக்காங்க. திருப்பி 11th ஹிஸ்ட்ரி, திருப்பி 11th ஹிஸ்ட்ரி, திருப்பி 11th ஹிஸ்ட்ரி, சரிங்களா? பாருங்கள், எத்தனை 11th ஹிஸ்ட்ரி மட்டும் பாருங்கள். 12th, திருப்பி 12th. ஆனால் 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க கேட்டிருக்க பெரும்பான்மையான கேள்விகள் 11th 12th, அதுவும் எக்கனாமிக்ஸ்லேருந்து நிறைய கேள்வி. 11th எக்கனாமிக்ஸ்லேருந்து, 11th வரலாறு, சரிங்களா? பாருங்கள், 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து சில கேள்விகள் அப்படின்றது வந்திருக்குங்க. அறிவியல்லேருந்து வந்திருக்கு. திருப்பி பாருங்கள், 11th ஹிஸ்ட்ரி அப்படின்றது வந்துருச்சு. ஸோ ஸ்கூல் புக் அப்படின்றது குரூப் 4க்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுவும் 10th கேட்கல, 9th கேட்கல, அதிகமாக 11th 12th தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா நம்ம இப்போ எதிர்வரக்கூடிய குரூப் 2 இது வந்து உங்களுக்கு வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்றக்கப்ப ஸ்கூல் புக்கிலேருந்து நமக்கு ஒரு 10-20% கேள்விகள் மட்டும்தான் வரும். மற்ற எல்லா கேள்விகளும் வெளியில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்கில் இருந்து தான் வரப்போகுது அப்படின்றது தெரியும். ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்னா டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு என்ன அப்படின்னா, இப்போ மனோன்மணியம் சுந்தரநாத் யூனிவர்சிட்டியோடைய புக்கு, அதுக்கப்புறம் மதுரை காமராஜர், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, இந்த கல்லூரிகளில் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு அவங்க என்ன படிக்கிறாங்களோ அதை நம்ம படிக்கணும். அதுதான் பொதுவாக இங்கே டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்றது. ஆனால் அதை நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க காலேஜில் படிக்கிறவங்க ரெஃபரன்ஸ் புக் வந்து வெங்கடேசன் புக் ஹிஸ்ட்ரிக்கு படிப்பாங்க. அதையே நம்ம எடுத்து படிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஸ்டாண்டர்ட் புக் அப்படின்றது காலேஜில் இப்போ என்ன சிலபஸ் இருக்கோ அதற்கான புக்கு. காலேஜ் புக்கு போய் நம்ம தேடி வாங்கி படிக்க முடியாது அப்படின்றதுனால அந்த காலேஜ் புக்குக்கு எழுதுகிற ஆத்தரே இந்த டிஎன்பிசி எக்ஸாமுக்குன்னு எழுதியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அந்த புக்கை தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இந்தியன் பாலிட்டி அப்படின்றது அது ரொம்ப யூனிவர்சலாக இருக்குது. யூபிஎஸ்சிக்கு இருக்குது, எஸ்எஸ்சியில் இருக்குது, எல்லா இடத்துலையுமே இருக்கிறதுனால அந்த புக்கை நம்ம வாங்கி படிச்சுக்கிறோம், சரிங்களா? அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி நிறைய பேர் போட்டிருக்காங்க. அந்த புக்கு அப்படின்றத நம்ம படிச்சுக்கிறோம். பாருங்கள், எவ்வளோ கொஸ்டின் வந்து 10th. நிறைய பேர் என்ன தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படிச்சுட்டு போயிருந்தாங்க. அவங்களாம் இந்த 11th 12th கேட்டதில் அடி வாங்கிட்டாங்க, சரிங்களா? பாருங்கள், 12th அரசியல் அறிவியல்லேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க, 11th அரசியல் அறிவியல்லேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. நிறைய கொஸ்டின் 11th 12th வந்திருக்கு. 12th பொலிட்டிக்கல் சயின்ஸு, 11th பொலிட்டிக்கல் சயின்ஸு, 12th எக்கனாமிக்ஸு. இது வந்து இவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எத்தனை கேள்விகள் 11th 12th வந்திருக்குன்னு பாருங்கள். திருப்பி 11th. ஓகேங்களா? இது ஒரு அவேர்னஸ்க்காக தான். இது நான் பிடிஎஃப் டெஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் போடுறாங்க, நீங்கள் பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளோயம் உணவினை சுக்ரோஸ் தோற்றுவாயிலிருந்து தேக்கிடத்திற்கு. இது வந்து கண்டிப்பாக இந்த சைலம் ஃப்ளோயம் அப்படின்னு தெரியும். ஃப்ளோயம்னா ஃபுட்டு, சைலம்னா வாட்டர் அப்படின்றது தெரியும். ஆனால் இந்த சுக்ரோஸ் அப்படின்றது ஸ்கூல் புக்லேயே இருக்குது. நாங்கள் இதை பார்க்குறப்ப பயங்கர ஷாக்கிங்காக இருந்ததோ, இந்த அளவுக்கு இது ஒரு 9th புக்லேயே இருக்கா, இதை நம்ம எப்படி மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து படிக்க வேண்டியதாக இருக்குது. பார்த்துக்கோங்க, எந்த அளவுக்கு நுணுக்கமாக கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்றதுங்க. ஸோ அதுக்காக தான் இது. ஓகே, ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது நம்ம ஏற்கனவே போட்டிருப்போங்க. உங்களுக்கு வந்து
இந்த டெஸ்ட் அந்த நம்மளுடைய மொத்த சிலபஸை பார்ட்டாக உடச்சி உங்களுக்கு டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். என்னென்னா இது வந்து ஒரு ஃபுல் சிலபஸ் பாலிட்டி அப்படின்றத எடுத்து வச்சோம் அப்படின்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் பாலிட்டி, எக்கனாமி, இந்தியன் நேஷனல் மூமெண்ட், யூனிட் 8, யூனிட் 9 இதெல்லாம் 2 பார்ட்டாக பிரித்து வச்சு கேட்குறோம். சரிங்களா? சயின்ஸும் ரொம்ப நிறையா இருக்கும், அதையும் 2 பார்ட்டாக கேட்குறோம். இப்போ குரூப் 1 அப்படின்னா ஒரு பார்ட்லேருந்து 20 கேள்வி 25 கேள்வி எல்லாம் வரும். ஆனால் இதில் வந்து ஒரு 10 கேள்விகளுக்குள்ளே தான் வரும். ஸோ ஏன்னா எல்லா பார்ட்டுமே ரொம்ப முக்கியம். எல்லாத்தையுமே எதையுமே நம்ம விடாமல் படித்தா மட்டும்தான் நம்மளால் நல்லா படிக்க முடியும். நிறைய பேர் இப்போ குரூப் 2 மெயின்ஸ்க்கு இப்பயே படிக்கிறதா அப்படின்னு கேட்குறீங்க. தயவு செய்து நீங்கள் படிக்காதீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய நேரம் மிக குறைவு. ஷெட்யூல்டு நாங்கள் போடுறதுக்குள்ளாரையே ரொம்ப சிரமமாச்சுங்க. என்னென்னா காப்பி பேஸ்ட் பண்ணுறது தான். ஆனால் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்து யோசித்து போடணும். படிக்க முடியுமா, படிக்க முடியாதா, தமிழையும் படிக்கணும், சேம் டைம் மேக்ஸையும் நம்ம பார்க்கணும், கரண்ட் அஃபேர்ஸையும் பார்க்கணும், அதே சப்ஜெக்டையும் கவர் பண்ணணும் அப்படின்றக்கப்ப இதில் ஃபுல் டைமாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இந்த எக்ஸாமை எழுத முடியும். இப்போ குரூப் 4 பண்ணி 150+ எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஏற்கனவே ஸ்கூல் புக் படிச்சிருப்பீங்க, அதை கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் புக் படிக்க போகிறீங்க. தமிழ்லாம் நீங்கள் ஏற்கனவே கரைச்சி குடிச்சிருப்பீங்க இல்லைங்களா? தமிழ் கூட நாங்கள் டாபிக் வைஸ் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் மிஸ் ஆகுது. நிறைய ஸ்கூல் புக்கிலேருந்து அப்படியே எடுத்து கேட்கறதுனால ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியதை ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும். ஃபஸ்ட்டு 6th 7th இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி போக தான் டஃப் ஆகும். என்னென்னா நிறையா பின்னாடி வர நிறையா கூடும். ஓகே, தமிழ் கொஸ்டின் ரொம்ப வெரி ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுறப்ப என்னெல்லாம் தப்பு பண்ணுவீங்களோ அதை தான் நம்ம கொஸ்டினாக வச்சுருப்போம். எல்லாம் ஃபேக்ட் எல்லாமே வந்து ஆப்ஷன் A கரெக்ட், B கரெக்ட். ஸோ அப்படி இல்லாமல் 1 and 2 3 கரெக்ட் அது மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ரொம்ப சாய்ஸஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக செட் பண்ணுவோம். இப்போ கூட நமக்கு ஏவையும் பிஏ எலிமினேட் பண்ணிட்டு CDயில் எது அப்படின்னு தெரியாமல் இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர் அப்படின்றதும் இருக்குங்க. ஓகே, ஸோ நான் இந்த டெஸ்ட் பேட்சில் எதுக்கு சேரணும் இது பார்த்துக்கோங்க, டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து தமிழ்லையும் இருக்குங்க. தமிழில் நம்ம ஃபுல்லாக பிரித்து போட்டிருப்போம். சிலபஸை ஃபுல்லாக பிரித்து போட்டிருப்போம். அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் போட்டிருப்போம். தமிழுக்கு வந்து உங்களுக்கு வந்து தமிழ் சிலபஸ் இருக்கும். நான் 6th 7th ஸ்கூல் புக் வைஸ் இருக்கும். இங்கிலீஷ்க்கு கண்டிப்பாக ஸ்கூல் புக் வைஸ் போகவே போகாதீங்க, சிலபஸ் வைஸ் மட்டும் போங்க. ஸ்கூல் புக் வைஸ் போனீங்க அப்படின்னா கால விரயம் தான் ஆகும். ஸ்கூல் புக் வைஸில் நிறைய தேவையில்லாதெல்லாம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏதாவது ஒரே ஒரு புக்கு ஸ்டாண்டர்ட் மார்க்கெட்டில் இருக்க புக்கு வாங்கிக்கோங்க, அதுவே போதும். நம்மளுடைய இந்த வெங்கட் ஸ்டேட் டாப்பர் அவர் 2015 சரிங்களா? அவர் ஒரு புக்கு போட்டிருப்பார், மாஸ்டர் பிளாஸ்டர் அப்படின்றதெல்லாம் கூட போட்டிருந்தார். ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு அவர் தான் கிங், சூப்பராக போடுவார். அந்த புக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயே வந்து எல்லாமே எக்ஸசைஸ்லேருந்து எல்லாமே அவங்களே போட்டிருப்பாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை நீங்கள் வாங்கி வச்சு படிச்சுக்கோங்க. இல்லை ஸ்கூல் புக்கே வாங்காமல் ஒரு புக்குக்கு 2 புக்காக கூட நீங்கள் மார்க்கெட் கைடு அப்படின்றத வாங்கிக்கோங்க. தேவையில்லாமல் உட்காந்து ஸ்கூல் புக்கை திருப்பியும் ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்காதிங்க. ஜென்ரல் தமிழ் அப்படின்றது ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக படிக்கணும். ஆனால் நமக்கு ஜென்ரல் இங்கிலீஷில் அப்படி படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம போயட்ரி இருக்குது, அதே மாதிரி வந்து ப்ரோஸ் இருக்குது, கிராமர் இருக்குது. இது எல்லாத்தையுமே சேர்ந்த மாதிரி தான் வச்சுருக்கு. ஷெட்யூல் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். நீங்கள் ஒரு டாபிக் அப்படின்றது இங்கிலீஷ்லாம் ஒரே நாளில் படிச்சிடலாம். இப்போ டெஸ்ட்டு வந்து வாரத்துக்கு 2 டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். புதன்கிழமை ஒரு டெஸ்ட், யூஸ்வலாக புதன்கிழமை ஒரு டெஸ்ட்டு, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்ன ஆகிடும் அப்படின்னா நம்ம படிப்பதற்கான நேரம் வந்து ரொம்ப கம்மியாயிடும். பொதுவாக சொல்லுவாங்க இந்த டிஎன்பிசி எக்ஸாம் பொறுத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நிறைய டெஸ்ட்டு நம்ம எழுதிக்கிட்டே இருக்கிறத விட நிறைய நேரம் படிக்கணும். டெஸ்ட் அப்படின்றது நீங்கள் டெஸ்ட்டு நிறைய போட்டு பார்க்கணும். சரிங்களா? என்னென்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெஸ்ட்டு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெஸ்ட் அப்படின்ட்டு படிச்சுட்டு வர்றப்ப என்ன ஆகிடும், நீங்கள் ஆரம்பத்தில் படித்தது எல்லாமே மறக்க ஆரம்பிக்கும் அடுத்தடுத்த டெஸ்ட்டு அப்படின்றது போகிறப்ப. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 6 நாள் நீங்கள் படிங்க, ஒரு நாள் வந்து ஃபுல் டே டெஸ்ட் எழுதுங்க. பைப்பில் தண்ணி வரணும் அப்படின்னா டேங்க் ரொம்பணும். ஸோ 5-6 நாள் நீங்கள் உட்காந்து நல்லா படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்லாக ஆயிருக்கும் டேங்க்கு. பைப் திறந்தோடனே தண்ணி வந்துடும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெஸ்ட்டு அது மாதிரி வைக்கலாம். 50 டெஸ்ட்டு 100 டெஸ்ட்டு அப்படின்றத கூட போட்டு வைக்கலாங்க. ஆனால் அதனால் பயன் அப்படின்றது இல்லை. நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் யோசித்து எல்லா முடிவுகளுமே எடுக்கிறதுங்க. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது இப்போ ஒர்க்கு நீங்கள் போயிட்டுருக்கீங்களா, ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் டே உங்களால் வந்து ஸ்பெண்ட் பண்ணி படிக்க முடியும். ஒர்க் போயிட்டுருக்கவங்க 8 மணி நேரமாவது குறைஞ்சது படிங்க. 8 மணி நேரம் வேலைக்கு போங்க, 8 மணி நேரம் தூங்குங்க. சரிங்களா? 8 hours அப்படின்றது கம்பல்சரியாக படிக்கணுங்க. இப்போ இருக்கக்கூடிய காம்படிஷன் ரொம்ப ஓப்பன் அப் ஆகிருக்கு. ஸோ
எல்லாருமே இந்த காம்படிஷன் உள்ளே நுழைஞ்சிடலாம். முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது, ஒரு சாரார் மட்டும்தான் உள்ளே வருவாங்க. ஆனால் இப்போ அப்படி ஒரு பெரிய இன்ஸ்டியூட்லேயும் 5000 பேர் 4000 பேர் 3000 பேர் அப்படின்னு படிச்சுட்ருக்காங்க. சரிங்களா, ஒரு 1,00,000 பேராவது சின்சியரான எஃபோர்ட் அப்படின்றது போட்டு படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த காம்படிஷனில் 1:10 ரேஷியோவில் எடுக்கிறாங்கனாலுமே கூட உங்களால் வந்து உள்ளே வர முடியுமா அப்படின்றத பார்த்துக்குவாங்க. இப்போ 150 அண்ட் எபோவ் எடுத்துருக்குவீங்க, டெஸ்ட் பேட்ச் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் நல்ல எஃபோர்ட்டாக போடணும். நம்ம மெயின்ஸில் நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னா ப்ரிலிமினரியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக படிக்கணும். உங்களுக்கு வந்து மெயின்ஸில் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி இருக்கும். ஆக்சுவலாக இந்தியன் ஹிஸ்ட்ரி கொஞ்சமாக இருக்கும். தமிழ்நாடு ரிலேட்டடாக தான் நம்மளுடைய மெயின்ஸே இருக்குது. தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு பாலிட்டி அப்படின்றதெல்லாம் இருக்குது. சரிங்களா, ஆனாலுமே கூட யூனியன் கவர்மெண்ட்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்லையும் அதே மாதிரி டெக்னாலஜி நிறையா இருக்கும். ஆனால் கொஞ்சமான கொஸ்டின் தான். நான் 2Aக்கு சொல்கிறேன், 15 மார்க்ஸ் தான் கேட்குறாங்க. எக்கனாமியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் இருக்கும். அது மாதிரி தமிழ்நாடு பாலிட்டியில் வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே குரூப் 2 மெயின்ஸ் எழுதிருந்தீங்கன்னா தெரியும். அந்த பார்ட்டை நிறைய எடுத்து இதில் உள்ளே போட்டிருப்பாங்க. ஜியாகிரஃபி வெரி ஈஸியாக இருக்கும், அதுலேருந்து 15 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம 100க்கு குறைஞ்சது ஒரு 80-85 எடுக்கணும். சரிங்களா, அதுதான் ரொம்ப 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 முக்கியம். அதில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஷுவர் ஷார்ட்டாக நமக்கு வேலை அப்படின்றது கிடைக்குங்க. இப்பயே நான் உட்காந்து ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டாபிக் எல்லாத்தையும் எடுத்து படிக்கணுமானா தயவுசெய்து படிக்காதீங்க. ஹிஸ்ட்ரி இப்போ இருந்தே படிக்காதீங்க. இப்போ என்ன நமக்கு சிலபஸில் இருக்கோ அது மட்டும் படிங்க. அது படிக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு இப்போ டைம் இருக்குங்க. சரிங்களா, ஸோ கவனம் ரொம்ப அதிகம் தேவை. இப்போ இருக்கக்கூடிய சிலபஸை நம்ம 100 நாளில் படிக்க போகிறோம். அதே நம்மளுடைய மெயின்ஸை நம்ம ஒரு 7 மாதம் படிக்க போகிறோம். ஸோ அப்போ 7 மாதத்துக்கு 5 சப்ஜெக்ட்டு, இப்போ நமக்கு ஒரு 12-13 சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அப்போ இந்த நாளில் ப்ரிலிமினரியில் ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். மெயின்ஸை நம்ம பின்னாடி கூட பார்த்துக்கலாங்க. ஓகே, ஸோ இதுக்கான டீட்டெயில் எல்லாமே போட்டிருக்குங்க. ஓகே, நான் ஏன் டெஸ்ட் பேட்சில் சேரணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு சிஸ்டமும் ஒரு ப்ராசஸும் இருக்கும். சரிங்களா, இப்போ நானே படிக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், ஒரு சப்ஜெக்டை படிக்காமே விட்டுருவேன். ஆனால் அங்கே போய் நம்மளுடைய தப்புகள்னால நம்ம படிக்க தவறுனதுனால நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்காம போகலாம், ஒரு வேலை கிடைக்காம போகலாம். ஸோ அதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராசஸ்க்குள்ளே வரணும், இந்த சிஸ்டம்குள்ளே வரணும். நாங்கள் இப்போ 27 டெஸ்ட்டு யூனிட் டெஸ்ட்டு அப்படின்ட்டு பார்த்துட்டு 3 டெஸ்ட் வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படின்றது வச்சுருப்போம். ஸோ இந்த 30 டெஸ்ட்டு மட்டும் நீங்கள் படித்து எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம், உறுதியாக 100% பாஸ் பண்ணிடலாம். டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஓரளவு குரூப் 4ல் இல்லை நீங்கள் வந்து ஜிஎஸ்லியாவது நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிடலாம். ஜென்ரல் இங்கிலீஷ் படித்தவங்க 150 எடுத்துருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தமிழ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதில் சேருங்க. பெரிய லெவலில் பயன் அப்படின்றது இருக்குங்க. சரிங்களா, ஸோ என்னென்னா அடுத்தது நம்ம படிக்கிறப்ப நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம நல்லா படிக்கிறத நம்மளே நினச்சிப்போம். ஸோ ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்குறப்ப ஒரு 100 கொஸ்டினுக்கு ஒரு 70 கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னா ஓகே இது ரொம்ப கஷ்டமான பேப்பர், நமக்கு 70 பெரிய மார்க் அப்படின்னு நினச்சிப்போம். ஆனால் என்னென்னா ஒரு காம்படிஷன் நேச்சர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த போட்டி சூழலில் தான் நீங்கள் எப்படி வருவீங்க அப்படின்றது தெரியும். ஸோ ஒரு வாரமும் மார்க் லிஸ்ட் நம்ம போடுறப்ப மார்க் கம்மியாயிடுச்சு, அடுத்த டெஸ்ட்டில் நம்ம இன்னும் அதிகமாக வாங்கணும், அடுத்த டெஸ்ட்டில் இன்னும் அதிகமாக வாங்கணும் அப்படின்னு ஒரு உந்து சக்தி இருக்கும் இல்லைங்களா. இல்லைன்னா என்ன ஆகிடும், நம்ம கண்ணை மூடிட்டு இருட்டில் வர்ற மாதிரி தான் ஆகிடும். கூட யார் ஓடி வராங்கன்னே தெரியாது. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிப்பீங்க நான் தான் முதல்ல போகிறேன் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் கடைசியாக கூட வரலாம். இந்த போட்டி சூழல் ரொம்ப முக்கியம், அதுக்காகவும் இது முக்கியம். சரிங்களா, அப்புறம் ஸ்கூல் புக்கை தாண்டி நம்ம படிக்கணும். கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஸ்கூல் புக்லேருந்து ஒரு 20 கொஸ்டினும் மீதி இருக்கக்கூடிய 80 கொஸ்டின் வெளியிலேருந்து தான் இருக்கும். சரிங்களா, ஸோ என்னென்னா அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை நம்ம வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், கண்டிப்பாக நம்ம நோட்ஸில் ஆட் பண்ணிக்கணும். அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸையும் நம்ம அட்டன் பண்ணணும். அப்புறம் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறப்ப இது என்ன சப்ஜெக்ட், பாலிட்டியா எக்கனாமியா தெரியாமல் போயிடும் அப்படிலாம் இருக்கக்கூடாது. சரிங்களா, நமக்கு எல்லாமே தெரிஞ்சதாக இருக்கணும். அதுக்காகவும் என்னென்னா வெளியிலேருந்து கொஸ்டின் செட் பண்ணுவோம். சரிங்களா, இப்போ டிஸ்கஷன் பார்ட் அது அப்படின்றது எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் லிங்க் தரேங்க, ஏற்கனவே டிஸ்கஷன் பார்ட் போட்ட வீடியோஸ் எல்லாம் தரேன், நீங்கள் பாருங்கள். ஒரு கொஸ்டினுக்கான ஒரு ஃபேக்ட்டு அதுதான் முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு கொஸ்டினில் ஒரு 2-3 ஃபேக்ட் இருக்குங்க. அந்த 2-3 ஃபேக்டை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு குறைஞ்சது ஒரு 10 ஃபேக்ட், ஒரு 15 ஃபேக்ட்டு ஒரு டாபிக் ரிலேட்டடாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ ஹிமாலயா பற்றி ஒரு கொஸ்டின் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ ஹிமாலயோடைய ஆரிஜின் எப்படி இருந்தது, அதுக்கு முன்னாடி என்ன கடலாக இருந்தது, அது எந்த கைண்ட் ஆஃப் மலையில் வருது, இளம் மடிப்பு மலையில் வருது இல்லைங்களா, யங் ஃபோல் மவுண்டெயினில் வருது இல்லைங்களா, அதில் உயரமான மலை எது, இந்தியாவில் இருக்கக்கூடிய உயரமான மலை, இது எல்லாத்தையுமே அந்த ஒரு கொஸ்டின் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகிடும், அந்த சப்ஜெக்டை உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஒரு ப்ரஷ்அப் பண்ணுற மாதிரி ஒரு ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கல அப்படின்னா அந்த வீடியோவை நீங்கள் உட்காந்து இப்போ ஒரு
டெஸ்ட்டு வைக்கிறோம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இப்போ சண்டே ஃபஸ்ட்டு டெஸ்ட் இருக்குங்க, பாலிட்டி டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்த்தா உங்களுக்கு டெஸ்ட்டில் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுவீங்க, அதாவது படித்தது எல்லாத்தையுமே. அதே மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்க்குறப்ப திரும்பி ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுவீங்க. ஸோ அப்போ என்ன ஆகிடும், உங்களுக்கு ஒரு டைம் படிச்சிருப்பீங்க, ஒரு டைம் ரிவிஷன் பண்ணுவீங்க, திருப்பி ஒரு டைம் ரிவிஷன் பண்ணுற மாதிரி அந்த வீடியோவை கேட்டிருப்பீங்க. அப்போ 3 டைம் உங்களுக்கு படித்ததை திருப்பியும் ரிகலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நேரம் அப்படின்றது இருக்கும். அப்புறம் எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் அதை நீங்கள் எடுத்து போட்டு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்டில் நம்ம வெல்வஸ் ஆகிடலாம். நம்ம நிறையா இதுவும் கேட்கலாம், இப்படியும் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு கொஸ்டினுக்கு கிளைகள் நிறைய உருவாகும். அந்த கிளையிலேருந்து வேறு ஏதாவது ஒரு கிளையாக கொஸ்டின் கேட்டால் கூட அதை பிடிச்சிட்டு நம்ம உள்ளே வந்துடலாம். சரிங்களா? ஸோ அதுதான் ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட்டில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் அப்போலோவில் இருந்தப்போ அப்போ வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுக்கு மட்டும் வந்து என்ன போடுவாங்க. சரிங்களா? ஸோ என்னென்னா அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே வந்து நூக் அண்ட் கார்னர் விடாமல் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவோம். ஸோ வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே படிச்சுட்டு இருக்கிற ரியலாக இதுதான் அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு இதனுடைய அருமை அப்படின்றது தெரியுங்க. ஓகே, எக்ஸ்ப்ளனேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட்லேயே இருக்கும். ஆனால் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ்க்காக நேரம் செலவு பண்ணாதீங்க. இவங்க பழசெல்லாம் கேட்குறாங்க, 2018, 19 கேட்குறாங்க. அந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு மட்டும் கஷ்டம் கிடையாது, ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் கஷ்டம். ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே கஷ்டமாக இருந்தது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று எல்லாருக்கும் தெரியலனா சூப்பர், நீங்கள் ஹீரோ தான். ஆனால் உங்களுக்கு தெரியாததை எல்லாருக்குமே தெரியல அப்படின்றக்கப்ப அதெல்லாம் ஒன்றும் நம்ம நினச்சி பாதர் பண்ணிவிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் 2018 கேட்குறாங்க அப்படின்ட்டு 6 வருஷத்துக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க போகிறேன்னுலாம் கிளம்பிடாதீங்க. கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் பண்ணுவீங்க. அப்புறம் ஆன்சர் பாலிட்டியில் ஆர்டிகல் 21A என்னன்னு மறந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ இது வந்து ஃபீஸ் டீட்டெயில். நம்ம வந்து நான் முன்னாடி 3000 வைக்கலாம் அப்படின்றதும் அப்புறம் நம்பர் ஆஃப் டெஸ்ட்டு கம்மியாக இருக்கிறதுனால சரி அப்படின்னு கம்மி பண்ணிட்டோம். இன்ஃபேக்ட் இந்த டெஸ்ட் எழுதுகிறப்ப உங்களுக்கு எக்ஸஸாக டெஸ்ட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் எங்ககிட்ட கேளுங்க. சரிங்களா? ஸ்கூல் புக் டெஸ்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் கேளுங்க, நாங்கள் அனுப்பிடுறோம். ஸோ அதே மாதிரி இந்த டெஸ்ட்டு நீங்கள் எழுதிட்டுருக்கப்ப இதில் ஏதாவது சில பாட்டை சேர்த்து ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா கூட சொல்லுங்கள், ரிவிஷன் கொஸ்டினும் நாங்கள் அனுப்பிடுறோம். சரிங்களா? ஸோ எல்லா விதமான சப்போர்ட் அப்படின்றது இருக்கும். இதுதான் மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய 30 டெஸ்ட்டு, 27 டெஸ்ட்டு, யூனிட் டெஸ்ட்டு, 3 டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட்டு. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம். மெயின்ஸு ரொம்ப ஈஸியானதாங்க. சரிங்களா? உங்களுக்கு நிறைய வார்த்தைகள் அந்த மெயின் சிலபஸில் இருக்கப்போ பயமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே ப்ரிலிமினரியில் படித்ததை ஒரு 50-60% கவர் பண்ணிவிடும். மீதி கொஞ்சம் தான் நம்ம பார்க்க போகிறோம். மெயின்ஸ் பார்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக அதில் நம்ம பாஸ் பண்ணுறதுக்கான ரொம்ப எளிமையான வழிகள் நிறையா இருக்குதுங்க. பொதுவாக இந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலபஸ்க்கு என்ன புக்கு படிக்கிறதுனா எல்லாமே ஒரு 2-3 புக்கு சேர்ந்து தான் படிக்கணும். இதெல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் போட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மெட்டீரியலை மட்டும் படிச்சிருவாங்க. அதனால தான் எந்த இன்ஸ்டியூட்டும் அவங்களுடைய நல்ல தரமான மெட்டீரியலை போடவே மாட்டாங்க. போட்டாங்கன்னா அந்த புக்கையே படிச்சுட்டு எல்லாருமே பாஸ் பண்ணிடுவாங்க. அப்படின்றதுனால சுமாரான மெட்டீரியல் தான் எல்லா இடத்துலையுமே போடுவாங்க. எது இருக்கிறதுலே சூப்பரான மெட்டீரியல்னால் நீங்கள் எடுக்கிற உங்களுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் மட்டும்தாங்க. ஓகே, டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா இப்போ வந்து ஆஃப்லைனில் சேலமில் அகாடமி நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குங்க. அங்கே வந்து எழுதுறீங்க அப்படின்னா புது ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 2500, ஆன்லைனாக இருந்தால் 2000 rupees, பழைய மாணவர்களுக்கு 500 rupees அப்படின்றது கம்மியாக இருக்குங்க. சரிங்களா? அதே மாதிரி டெஸ்ட்டு வித் எக்ஸ்ப்ளனேஷன்னா இது வந்து டெஸ்ட்டும் ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன் ரெண்டும் சேர்த்து 5000, பழைய மாணவர்களுக்கு 4500. சரிங்களா? எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நீங்கள் மோஸ்ட்லி நாங்கள் ரெக்கார்ட் பண்ண வீடியோவாக போடுவோம். உங்களுக்கு ஏதாவது சில பார்ட் உங்களுக்கு புரியல, லைவ் செஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கேளுங்க. நாங்கள் வந்து கூகுள் மீட்லேயோ ஸ்கைப்லேயோ லைவ் செஷன் அப்படின்றதையும் கண்டக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ பேமெண்ட் வந்து இதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணுங்கள். இல்லைனா கூகுள் நம்பர் பண்ணுறதா இருந்தால் இந்த நம்பரில் நீங்கள் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ பேமெண்ட் இதில் நீங்கள் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பாக அதை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஏன்னா ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய டேட்டாவுக்கு தான், அதில் இருக்கக்கூடிய மெயில் ஐடி, அதில் இருக்கக்கூடிய யூடியூப் மெயில் ஐடிக்கு தான் நாங்கள் வந்து லிங்க் அனுப்புவோம் ஃபர்தராக. சரிங்களா? அதனால் இது மிஸ் ஆகிடக்கூடாது. இன்ஃபேக்ட் குரூப் க்ரியேட் பண்ணிவிடுவோம். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நம்பரை வச்சு எங்களால் குரூப் க்ரியேட் பண்ணி அதில் ஃபர்தர் கம்யூனிகேஷன் அப்படின்றது போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்பி விட்ருங்க. ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் பேசுகிறதுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா. ஸோ ஏற்கனவே நாங்கள் கொஞ்சம் ஓரளவு பண்ணியிருக்கோங்க. சரிங்களா?
இவங்க சொல்கிற மாதிரி 1000-2000 பேர்லாம் பாஸ் பண்ணல, படித்தது கம்மியான பேர். அதுலேருந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ் வைஸ் பார்க்குறப்ப எங்கள் இன்ஸ்டியூட் ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்போம். ஓகே, ரெஃபரன்ஸ் புக் வந்து நம்ம என்ன படிக்கணும், வெளியில் என்ன படிக்கணும், இதில் வந்து சிலபஸ் வந்து ஸ்கூல் புக்கு ஃபஸ்ட்டு தந்துட்டு அப்புறமா ரெஃபரன்ஸ் புக் அப்படின்னு தருவாங்க. நான் இப்போ ரெஃபரன்ஸ் புக்கு தான் ஃபஸ்ட்டு தரேன், ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு படிக்கணும், சரிங்களா? இன்ஃபேக்ட் ஸ்கூல் புக்கும் ரொம்ப முக்கியம், ஆனால் அதுலேருந்து ஒரு 20% கொஸ்டின் தான் வரும். அப்படின்றப்ப இதை நீங்கள் படிங்க. தமிழ் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய புக் எல்லாத்தையுமே எடுத்து தந்திருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதான் எங்கள் கிளாஸ் ரூமுங்க, சரிங்களா? ஓகே. ஸோ அப்புறம் ஸ்கூல் புக்கில் நம்ம எங்கே படிக்கணும், வேர் டு ஸ்டடி அப்படின்றதுக்கும் எடுத்து போட்டிருக்கோங்க. ஒரு டாப்பிக்கும் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் எங்கே படிக்கணும், இந்தியன் பாலிட்டியை எங்கே படிக்கணும் நம்ம, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரம் எங்கே படிக்கணும். இது வந்து உங்களுக்கு வந்து இப்போ நம்ம டாப்பிக்கை ஒரு டாப்பிக்குக்கும் எங்கே படிக்கணும் அப்படின்றத இப்போ நீங்கள் பேட்சில் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம போடுவோம். இப்போ அடிப்படை உரிமைகள் அப்படின்னா அடிப்படை உரிமைகள் எந்தெந்த லெசனில் இருக்குது, 6th-லேருந்து 12th வரைக்கும் அதை தனியாக எடுத்து போட்டிருப்போம், சரிங்களா? அது உங்களுக்கு இன்னும் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பேட்சில் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த வீடியோவும் அந்த பிடிஎஃப்பும் உங்களுக்கு நாங்கள் தரோங்க. ஓகே, இந்தியன் எக்கானமி நம்ம எங்கே படிக்கணும், ஸோ எல்லாத்துக்குமே இருக்கும். யூனிட் 8 எங்கே படிக்கணும், யூனிட் 9 எங்கே படிக்கணும், சரிங்களா? ஸோ எல்லாமே இருக்கும். வரலாறும் பண்பாடும் புவியியல், சரிங்களா? ஸோ எல்லாத்தையுமே எடுத்து போட்டிருப்போம். நீங்கள் இதை பாருங்கள், இந்த பிடிஎஃப் வந்து வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த பேட்சில் சேராமையும் போங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனாலும் இது வந்து உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வரும். மெயின்ஸ் வெரி ஈஸி, ஒன்றும் பெரிய சிரமம்லாம் ஒன்றும் இல்லை, சரிங்களா? ஸோ பாரதியார் கோட் சொல்லி தான் நம்ம முடிப்போம். என்னென்னா, நம்ம வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை எப்பயுமே ரொம்ப மட்டம் தட்டி நம்ம எவ்வளோ தான் படிச்சுட்டு வந்தாலுமே கூட என்ன சொல்லுவாங்க, நீ இது வரைக்கும் என்ன சாதிச்சிருக்கிற அப்படின்றத வச்சு தான் உங்களை தீர்மானம் செய்வாங்க, இல்லைங்களா? ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும், இல்லைங்களா? ஸோ அந்த நம்பிக்கை மட்டும் விடாமல் பார்த்துக்கோங்க. மற்றவங்க சொல்கிறத கேட்டு நீங்கள் அவங்களோட சேர்ந்து கரைஞ்சிடாதீங்க. உங்களுடைய திறமையை என்னென்னா வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த எக்ஸாம் எடுத்துக்கோங்க. வேலை அப்படின்றது உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் அப்படின்றது தரும். ஆனால் நான் அந்த எக்ஸாமில் ஜெயிக்கிறேன் அப்படின்றது இருக்கு, இல்லைங்களா? ஸோ அதுதான் உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும். அந்த வெற்றி வந்து உங்களுக்கு வந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு அடுத்து ஏதாவது செய்கிறதுக்கு ஊக்கம் அளிக்கும் கண்டிப்பாக, சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸியானது. நீங்கள் கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஒழுக்கமான ஒரு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை தேடித்தரும். நன்றிங்க.